வணக்க நண்பர்களே. என்னடா போக போக கை சுடக்கலாம் வர மாட்டேதுன்னு பார்க்குறீங்க. வராது சுடக்கலாம். ஏன்னா சந்தோஷமாக இருந்தால் தானே சுடக்கு வரும். நம்ம கொஞ்சம் சோக நிலையில் இருக்கோம் இப்போ. அதனால் சுடக்கு கொஞ்சம் வர்றது தாமதமாக தான் இருக்குது. நான் வீடை பற்றி பேசி பேசி உங்களை வேறு வெறுப்பேற்றிட்டேன். வீடும் கிடைக்கிறது மாதிரி இல்லை. அதனால் உங்களையும் நான் வெறுப்பேற்ற விரும்பலை. பொழுதன்னைக்கு அதவே போட்டோம்னா என்னடா செய்யின்னு போயிடும். அதனால் நான் கொஞ்சம் அதை விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வந்துடுவோம். என்ன சாப்பாடுன்னு சொல்லியா? அருமையான கோதுமை தோசை, தேங்காய் சட்னி, சாம்பார். என்னத்தை சொல்ல முடியாது, மனசு இல்லை இல்லடி. நல்லா சந்தோஷமாக தானே எல்லாம் சொல்ல முடியும். நீ பெரிய வகை வகையாக ஆக்கி வச்சுருக்கவ. கோதுமை தோசை சுட்டு வச்சுருக்க. நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு நண்பர்களே, சுவையாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சம்பாரித்து ஒரு வீடு வாசலை கட்ட பாருங்க. நான் தான் ஏமாளி ஆகிட்டேன். நீங்களாலும் உஷாராக. ஏன் சொல்லேன்னா, எனக்கு 2 பொம்பளை பிள்ளை தான். அது இன்னொரு வீடு வாக்கப்பட்டு போகிற பிள்ளை. நமக்கு வீடு தேவையில்லை. என்ன பண்ணி சொல்லுறது? கனி வாங்கிட்டு வந்தேன். கனி வெயில் சரியான வெயில் இங்கே. அதனால் கனி வாங்கிட்டுட்டேன். நல்லா நாட்டு வாழைப்பழம் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். அந்த கோதுமை தோசைக்கு இந்த தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம நாளையிலேருந்து நம்ம சேனலுக்கு புது வரவு ஒன்று வரப்போகுது. அது யாருன்னா என் பொண்டாட்டியும் நடிகை வரப்போகிறான் நம்ம சேனலுக்கு. அப்போ நடிக்கணுமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் களத்தில் இருக்க தயாராகிட்டேன். அடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறது இருக்கு. இன்னும் வரேண்ணா. அது எவ்வளோதான் சோகமாக இருந்தாலும் என் பொண்டாட்டி சமைக்கிற நொம்ப எடுத்து போடுவேன். எவ்வளோதான் வீடே விட்டு கிடந்தாலும் என் பொண்டாட்டி சமைக்கிற விட மாட்டாங்க. நல்லா சாப்பிட்டாதானே வீடு தர முடியும். உண்மைதாண்டி. தோசை சாப்பிடுதா? ஏன் சாப்பிட்டியா?
வீடு இருக்கவனுக்கு ஒரு கவலை, வீடு இல்லாதவனுக்கு பல கவலை. நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேது. இல்லை உண்மைதான், வீடு இருக்கவனுக்கு ஒரு கவலை, வீடு இல்லாதவனுக்கு எவ்வளோ கவலை. இந்த வீடு கிடச்சிருமா, அந்த வீடு கிடச்சிருமா, அங்கே போயிடுமா, அங்கே போயிடுமா. சாப்பிட்டா இருக்கா தோசை? நல்லா தான் இருக்கு. என்னத்தை நான் சொல்லுவேன், நான் இருக்க வேதனையில் பசிக்கு சாப்பிட்றேன், ருசிக்கு ஒன்றும் சாப்பிடல. அஞ்சு தோசை கேட்டீங்க சார். மனசு இல்லை, 2 தோசை தானே சாப்பிடுவோம். மனசு இல்லடி, மனசு மாவு வேஸ்ட்டாக போகுது, தோசை வேஸ்ட்டாக போகுது. எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன், இன்றைக்கி என் மனசு எப்படி போச்சு. வீடியோக்கான்னு சொல்ல, உண்மையிலேயே நான் ரொம்ப ஹேப்பியாக இருப்பேன். வாழ்க்கை இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. நான் கடவுளை என்னை சோதிக்கிறாரு, ஆனால் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு. அந்த நம்பிக்கையோ இல்லையோ, என்னை ஃபாலோ பண்ணுற நீங்கள் போட்ட கமாண்டில் எனக்கு உண்மையிலேயே தெம்பு தைரியம் வந்துடுச்சு. ஓகே நம்மள எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு கமெண்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திக்க கொண்டு விடுவது மதுரை மிசமணி என் குடும்பத்தார். எல்லோரும் ஹெல்மெட் போட்டு விட்டுங்க. எல்லோரும் சுச்சு சுச்சு பப்பப்பா அதெல்லாம் பண்ண முடியாதுப்போ.